ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் டப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2005ல ரிலீஸ் ஆன பிளட் ரெயின்ன்ற ஒரு கொரியன் ஹிஸ்டாரிக்கல் டிடெக்டிவ் மூவியை தான் பார்க்க போறோம். உங்களுக்கே தெரியும் நம்ம நிறைய கொரியன் கிரைம் மூவிஸ் போட்டிருக்கோம்ல. கொக்கா மக்கா இந்த ஒரு படம் நம்ம கண்ணில் மாட்டாமலே போயிடுச்சுங்க. நேற்று எதாச்சியா படம் ஏதாச்சும் கிடைக்குதான்னு தேடுறப்ப தான் இந்த படத்தை பார்த்தேன். டிடெக்டிவ்னு வேற சொல்லியிருந்தானுங்களா, அப்புறம் எதுக்கு வெயிட்டிங்னு தான் எடுத்துட்டு வந்துட்டேன். நான் சொன்னல ஹிஸ்டாரிக்கல் டிடெக்டிவ் மூவின்னு. ஸோ கதை பிரசன்ட் நடக்கிற மாதிரி இருக்காது. 19th செஞ்சுரி ராஜாக்கள் ஆண்டுட்டு இருந்த காலகட்டம். அந்த டைம்லலாம் சட்டத்திட்டங்கள் பயங்கர கடுமையா இருக்கும். அதை கூட மதிக்காத எவனோ ஒருத்தவன் ஒரு தீவுல இருக்க மக்களை தினசரி ஒவ்வொருத்தவங்களையும் ஒரு வித்தியாசமான ஸ்டைல்ல கொன்னுகிட்டே இருக்கான். யார் இந்த தொடர் கொலையாளின்னு கண்டுபிடிக்க ராஜா சார்பா வெளியூர்ல இருந்து ஒரு டிடெக்டிவ் தீவுக்குள்ள என்ட்ரியை போடுறாரு. கொலைக்கான காரணத்தையும் அதுல மறைக்கப்பட்ட ட்விஸ்டையும் டிடெக்டிவ் எப்படி கண்டுபிடிச்சாருன்றது தாங்க படத்தோட கதை. வாங்கலாம் 19ஆம் நூற்றாண்டுக்கு கொஞ்ச நேரம் பாத யாத்திரையா போயிட்டு வந்துருவோம். அதுக்கு முன்னால நம்ம சீரியஸ்க்காக ஆரம்பிச்சிருக்க சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இப்போ ஒரு வெறியான சீரியஸ் ஆரம்பிச்சு 7 எபிசோடும் போயிடுச்சு. போய் செக் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ இப்போ இந்த படத்தை ஓபன் பண்ணா எடுத்ததும் ஒரு இழவு. ஒரு தீவுல இருக்க அடர்ந்த காடு. ராத்திரி நேரத்துல சாத்தின்னு படுக்க வேண்டிய டைமிங்ல காட்டுக்குள்ள ஒரு பொண்ணு. யாரோ அவளை துரத்துறாங்க போல. உயிருக்கு பயந்து கையில பை ஒண்ண இறுக்கமா பிடிச்சிக்கிட்டு ஓடுன்னு ஓடுறா. அப்படியே காடு முடிஞ்சு மலையோட எட்ஜுக்கு வந்தாச்சு. கீழே ரொம்ப பெரிய ஆழத்துல கடல். ஒழுந்தா மருகையா சாலா தான். வேற வழியும் இல்லையே. துரத்துனவங்க கிட்ட வந்துட்டாங்க. அவங்கள்ட்ட இருந்து தப்பிக்க குதிச்சு தானே ஆகணும். சோ அந்த பொண்ணு தண்ணியில விழற மாதிரி காட்டி அங்க படத்துல டைட்டில போட அடுத்த நாள் இந்த தீவு மக்களையும் அவங்களோட வாழ்வாதாரத்தையும் காட்டுறாங்க. இந்த தீவுல ஒரு பேப்பர் மில் இருக்குங்க. நமக்கு வேணும்னா பேப்பர்ன்ற விஷயம் சாதாரணமா இருக்கலாம். 19th செஞ்சுரியில பேப்பர்லாம் தங்கம் மாதிரி. அதுக்கு அவ்வளோ டிமாண்டு. அதை தயாரிக்கிற ஃபேக்டரியே இந்த தீவுல இருக்குன்னா பாத்துக்கோங்களேன். ஃபேக்டரியில ரெடி ஆகிற பேப்பரை இங்க இருந்து வெளியே கொண்டு போய் சேர்க்கணும் இல்லையா. சுத்தி கடல்ன்றதுனால கடல் மார்க்கமா தான் வியாபாரம் எல்லாம் நடக்குது. ஹார்பர்ல நடக்கிற இந்த இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு மேனேஜரா ஒரு ஆள் இருக்காருங்க. நல்லா கணக்கு வாத்திகள்லாம் கனவு வாத்தி மாதிரி. அவ்வளோ ஸ்ட்ரிக்ட். எந்நேரமும் ஆளுங்க ஓய்வு இல்லாம வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதை மீறி இங்க வேலை செய்யற ஆளுங்களோட உயிரை விட அவங்க ஏத்தி இருக்கிற பேப்பர் தான் இந்த ஆளுக்கு ரொம்ப முக்கியம். இப்ப கூட பாருங்களேன், பேப்பரை பாக்ஸுக்குள்ள வச்சு அதை தூக்கிட்டு வந்த ஒருத்தவன் கால் ஸ்லிப் ஆகி அதை தண்ணிக்குள்ள போட்டான். அதுக்கு வேலையாள மேனேஜர் என்ன அடி அடிக்கிறான்றீங்க. எப்படியோ இப்படி எல்லாம் அடி வாங்கி தான் கால் வைத்து கஞ்சியாச்சு குடிக்க முடியுது. இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சோறு போடுறது பேப்பர் ஃபேக்டரி தான். அதை காட்டிட்டு இந்த தீவுக்கு பஞ்சாயத்து தலைவர் ஒருத்தர் இருக்காரு. சொல்ல போனா பேப்பர் ஃபேக்டரியோட ஓனரே அவர் தான். இப்ப அவருக்கு உடம்பு சரியில்லைன்றதுனால அவரோட பொறுப்பெல்லாம் அவரோட பையன் தான் பார்த்துட்டு இருக்கான். நம்ம அவரோட பேரை தலைவர் பையனே வச்சுப்போம். வருஷம் தீவுல ஒரு சடங்கு நடக்கும். தலைவர் பையன் சில ஆளுங்களோட சேர்ந்து அந்த சடங்கு நடத்திட்டு இருக்கும்போது அங்க ஹார்பரோட மேனேஜர் வர, ஜி கொஞ்ச நாளைக்கு முன்னால நம்ம டீமை சேர்ந்த ஒரு ஆள் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டு ஓடிட்டான். அவன் யாரு எங்க போனான்னு கண்டுபிடிச்சிங்களா இல்லையா. அவன் பாட்டுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷனை வச்சு எக்கு தப்பா ஏதாச்சும் பண்ற போறாஞ்சி. அது நம்ம தீவுக்கே உல வச்ச மாதிரி ஆயிடும். சீக்கிரம் கண்டுபிடிக்கிற வழியை பாருங்கன்னு தப்பிச்சு போன யாரோ ஒரு ஆளை தேட சொல்லி தலைவர் பையன் ஆர்டர் போட, இன்னொரு பக்கம் இந்த தீவுல இருக்க ஒரு குடிகாரன் ஒரு குறுந்தாடிய ஓரமா தள்ளிட்டு போயிட்ட, நான் தலை கண்டுக்கவே மாட்டேன். என்ன நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பணம் தானே கேட்டிருந்தேன், கொடுக்காம கைட்டி விட்டுக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னு குடிகாரன் கேட்க, ஏண்டா மூளை வந்த முருங்கக்கா, கேட்கறப்பெல்லாம் காசு கொடுக்கறதுக்கு நான் என்ன வங்கியாடா கட்டி வச்சிருக்கேன், சும்மா காசு கேட்டா நான் எந்த மரத்துல இருந்தா பிச்சு எடுத்துட்டு வர்றது அப்படின்னு குறுந்தாடி சொன்னதும், அசால்ட்டா பேசிட்டு இருக்கீங்க, என் தம்மா தொண்டு நாக்க வச்சு உங்களை பத்தின ஒரு மேட்டரை சொன்னா உங்க வாழ்க்கையே முடிஞ்சிரும்ன்றதை நீங்க மறந்துட்டு பேசுறீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு குடிகாரன் ஒரு மாதிரி பிளாக்மெயில் பண்ற மாதிரி மிரட்டினதும், ஆவுனா இதை ஒன்று ஆரம்பிச்சிருவியே, சரிடா எப்பா நைட்டு பூஜை முடிஞ்சதும் ஹார்பர் கிட்ட வா கொடுத்து தொலைகிறேன்னு குறுந்தாடி சொல்லிடுறான். நைட்டு ஒரு பக்கம் பூஜை நடந்துட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் குடிகார சங்கங்களே சேர்ந்து சரக்கு சூதுன்னு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க. இந்த உடம்பு சரியில்லைன்னு சொன்னால பஞ்சாயத்து தலைவர் முக்கியமான விசேஷங்களுக்கு வந்துதானே ஆகணும். அவர் நடக்கிற பூஜைக்கு வராரு. அங்க ஒரு பொண்ணு சாமி ஆடிட்டு இருக்கா. அப்போ தீவு மக்கள் எல்லாருக்கும் ஒரு ட்விஸ்ட். நல்லா சாமி ஆடிட்டு இருந்தவ திடீர்னு பொம்பளை குரல் கொஞ்சம் ஆம்பளை குரல் கொஞ்சம்னு கலந்து ஒரு டிஃபரெண்டா அந்த குரல்ல பேசுறா, என்ன தீத்து கட்டிட்டீங்கல்ல, நான் திரும்ப வரும்போது உங்க ஒருத்தன் உடம்புலயும் உயிர் இருக்காது, இந்த தீவுல ரத்த மழை பொழியும் அப்படின்னு அவ பேசி முடிச்சிட்டு மயக்கமானதும், ஐயோ கமிஷனர் காங்கோட பேய் வந்துருச்சு அப்படின்னு தீவு மக்கள்லாம் பதறாங்க. இது என்ன கதைன்னு நமக்கு தெரியறதுக்கு முன்னாலேயே ஹார்பர்ல கப்பல்ல பேப்பர் எல்லாம் ஏத்தி நாளைக்கு எடுத்துட்டு போறதுக்கு ரெடியா வச்சிருக்காங்க. கப்பல்ல தீ பிடிச்சி கப்பலும் சரி கப்பல்ல இருக்க பேப்பரும் சரி கொழுந்து விட்டு எரியுதுங்க. தீவு மக்கள்லாம் அணைக்க எவ்வளவோ முயற்சி பண்ணியும் முடியல, எல்லாம் அவுட்டு. இங்க சீனை கட் பண்ணா மறுநாள் டே 1ன்ற வாசகத்தை போட்டு நடந்த தீ விபத்தை பத்தி விசாரிக்க ராஜா சார்பா வெளியூர்ல இருந்து கப்பல்ல வந்துட்டு இருக்க 2 ஆபீசர்ஸை காட்டுறாங்க. அதுல ஒருத்தவர் வயசானவர், நம்ம
நம்ம அவர் பேரை சீனியர்னு வச்சுப்போம். அப்புறம் அவரோட அசிஸ்டண்டா மிடில் ஏஜ்ல இருக்க ஒரு நபர், அவர் தாங்க படத்தோட ஹீரோ. இவங்க கூடவே ஜாங்ன்ற ஒருத்தவர், அவருமே இந்த தீவை சேர்ந்தவர் தான். கொஞ்சம் கொஞ்சமா பிசினஸ் பண்ணி பிசினஸ் பெருசாக்கி சில வருஷத்துக்கு முன்னாலேயே வெளியூர் போயிட்டாரு. இவங்க எல்லாம் சேர்ந்து வந்து இன்னும் ஊர்ல காலடி கூட எடுத்து வைக்கல. அதுக்குள்ள நேத்து நைட்டு நடந்த இன்னொரு ட்விஸ்ட இப்பதான் நமக்கே காட்டுறாங்க. நேத்து குடிகார ஒருத்தவன் குறுந்தாடி கிட்ட எதையோ சொல்லி பிளாக்மெயில் பண்ணி காசு கேட்டான்ல, அவனை யாரோ கொன்னுட்டாங்க. அதுவும் எப்படி, நிக்க வச்ச ஒரு இரும்பு கம்பியில அப்படியே அவன் பாடியை தூக்கி சொருவி கொலை பண்ணிருக்காங்க. பாடியை அனலைஸ் பண்ணதுமே ஹீரோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டாரு. குடிகாரனை ஒரு கம்பியில தூக்கி சொருகி இருக்காங்கல்ல, கம்பி உடம்போட ஒரு பக்கமா உள்ள போய் இன்னொரு பக்கமா வெளியே வந்துருச்சு. ஆனா கம்பி குத்துனதுனால காயமான இடத்த பார்த்தா சுத்தி ரத்தம் பெருசா வரல. குடிகாரன் உயிரோட இருக்கும் போதே கம்பியில தூக்கி சொருகி இருந்தா ரத்தம் பொலபொலன்னு வந்திருக்கும். ரத்தம் வரலன்றப்போ இவனை வேற ஒரு ஸ்டைல்ல கொலை பண்ணிட்டு செத்ததுக்கு அப்புறம் தான் பாடியை தூக்கி கம்பியிலேயே சொருகி இருக்காங்க. வேற எப்படின்னா என்னவா இருக்கும்னு ஹீரோ. இந்த தீவை சேர்ந்த ஒரு டாக்டர், அப்புறம் பேப்பர் மில்ல டையெல்லாம் ரெடி பண்ற ஒரு வேலைக்காரன், டிராயிங்லாம் சூப்பரா பண்ணுவான். ரெண்டு பேரையும் கூட வச்சுக்கிட்டு குடிகாரனுக்கு அட்டாப்சி பண்ணதுக்கு அப்புறம் தான் ஃபுல் டீடைல் தெரியுது அவனுக்கு பாய்சன் கொடுத்து சாகடிச்சிருக்காங்கன்னு. இந்த தீவுல விஷ செடி ஒண்ணு முளைக்கும். அதை கம்மியா எடுத்துக்கிட்டா மருந்து, அதிகமா எடுத்துக்கிட்டா மருகையா. அதை அதிக அளவுல கொடுத்து தான் குடிகாரனை கொண்டு இருக்காங்க. இதை கண்டுபிடிச்சதுமே நம்ம குறுந்தாடின்னு ஒருத்தவனை பார்த்தோம்ல, அவனை தூக்கிடுறாங்க. இவன் தான் கொஞ்ச நாளைக்கு முன்னால நான் தான் அந்த விஷ செடியை கொஞ்சமா சாப்பிட்டா மருந்துன்னு சொன்னல, சோ மருந்து கடையிலலாம் அதை விற்பாங்க. எனக்கு ஒரு வியாதி இருக்கு, அதுக்கு நான் அதை சாப்பிடணும்னு ஒரு மாசத்துக்கு தேவையான விஷ செடியை வாங்கியிருக்காங்க. அது என்ன அள்ளி சாப்பிட்ற பொருளா, கிள்ளி சாப்பிட்ற பொருள். இவன் எவ்வளவுதான் முக்குன்னு முக்கி உட்காந்து சாப்பிட்டிருந்தாலும் இவன் வாங்கினதுல இன்னும் நிறைய பேலன்ஸ் இருக்கணும். ஆனா இவன் கிட்ட ஸ்டாக்கே இல்ல. இதுலயே இவன் தான் பாய்சன் கொடுத்து குடிகாரனை கொலை பண்ணான்னு உறுதி ஆயிடுச்சுல்ல, தூக்கி ஜெயில போட. ஹீரோ, சீனியர், தலைவர் பையன் 3 பேரும் உட்காந்து டின்னர் சாப்பிடும்போது ஹீரோவோட அப்பாவும் சரி பஞ்சாயத்து தலைவரும் சரி அந்த காலத்துல ராஜாவுக்காக வேலை செஞ்சு ரொம்ப பிரபலமானவங்க. இதுல ஹீரோவோட அப்பா சரியான நொய், எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட்டா டிசிப்ளினா இருக்கணும்னு சொல்லி ஹீரோவை சின்ன வயசுல இருந்தே மிரட்டி உருட்டி வளர்த்து ஹீரோவை எப்போ பார்த்தாலும் நான் ஒரு விடுகதை சொல்றேன், அதுக்கு நீ கரெக்டா பதில் சொல்லணும்னு சாவடிப்பாரு. ஒரு நாள் கூட ஹீரோ அதுக்கான பதில கரெக்டா சொன்னதே இல்ல. இப்ப அப்பா கேட்ட ஒரு விடுகதையை ஹீரோ சபையில சொன்னா பல நாள் ஹீரோவுக்கு தெரியாத அந்த விடுகதைக்கான கணக்க, விடுகதையே ஒரு கணக்கு மாதிரி தான் இருக்கும். எனக்கு நம்ம லாங்குவேஜ்ல கேட்கிற விடுகதையே புரியாது, இதுல எங்கங்க அவனுங்க லாங்குவேஜ்ல சொல்ற விடுகதையை புரிஞ்சுக்கிட்டு அதை நான் உங்கள்கிட்ட சொல்றது. சோ அது பேர் விடுகதை, அப்படி மட்டும் வச்சுப்போம். டீப்பா உள்ள போவேணாம். அந்த விடுகதைக்கு தலைவர் பையன் கரெக்டா பதில் சொல்றான், திறமையான ஆள் தான் போலயே அப்படின்னு ஹீரோ யோசிக்க, அடுத்த நாள் 2வது நாள் கப்பல்ல யாரால எப்படி தீ பிடிச்சதுன்றத ஹீரோ விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. தீ பிடிக்கும் போது பார்த்தவங்க நெருப்போட கலர் ப்ளூ கலர்ல இருந்துச்சுன்ற மாதிரி சொன்னதும் அடுத்து கப்பலுக்கு சம்பந்தமே இல்லாத ஏதோ ஒரு பொருளை எரிஞ்ச கப்பல்ல இருந்து ஹீரோ கண்டுபிடிச்சு எடுக்க, இதுக்கப்புறம் ஹீரோ விசாரிக்க போறது பேப்பர் ஃபேக்டரிக்கு. ராஜாவுக்கு அனுப்ப வேண்டிய பேப்பர்லாம் கப்பல்ல இருந்துச்சு. கப்பலே தீ பிடிச்சி எரிஞ்சதுல அதெல்லாம் போயிடுச்சு இல்ல, அதெல்லாம் ராஜா கிட்ட சொன்னா ஏத்துக்க மாட்டாரு. அவருக்கு சொன்ன டைம்ல பொருள் போய் சேரணும். அப்படி சேரலனா அதுக்கு யார் காரணம்? யாரா இருந்தாலும் பேப்பர் மில் ஓனருக்கு தான் பனிஷ்மெண்ட். இதை வச்சு பார்த்தா ஒருவேளை கப்பல்ல தீய வச்சவனுக்கு பஞ்சாயத்து தலைவர் மேல ஏதாச்சும் கோவம் இருந்து அவரை பழிவாங்க இப்படி பண்ணிருப்பானோ அப்படின்ற திங்கிங்கோட ஹீரோ சும்மா தாங்க பக்கத்துல இருக்க ஒரு மரப்பலகை மேல கைய வைக்கிறாரு. உடனே அடுத்தடுத்து நிறைய பலகை சரிஞ்சு ஒன்னும் பயங்கர ஃபோர்ஸா ஹீரோ கிட்ட வந்துட்டு இருக்கு. காரணம் தப்புனா மரணம்ன்ற கதை தான். ஜஸ்ட் மிஸ்ல ஹீரோ அது எதுலயுமே மாட்டாம நின்னுட்டு இருக்க இடத்துல இருந்து கீழே விழுந்து கையில ஒரு சின்ன அடியோட தப்பிச்சிடுறாரு. அப்பவும் ஹீரோ வாயிலேயே அடிப்பட்ட இடத்துக்கு மருந்து போட்டுக்கிட்டே எரிஞ்ச கப்பல்ல இருந்து கப்பலுக்கே சம்பந்தம் இல்லாத ஒரு பொருள் கிடைச்சது இல்ல, கப்பலோட கேப்டனை கூப்பிட்டு அது என்னன்னு என்கொயரி பண்ண, இந்த மாதிரி ஒன்னும் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையேங்க. எங்கேயாவது வெளியூர் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது டீம் ஆளுங்க யாராச்சும் இதை வாங்கிட்டு வந்தாங்களான்னு எனக்கு தெரியல அப்படின்னு கேப்டன் சொல்ல, சரி நான் வரதுக்கு முன்னால உங்க டீம்ல வேற ஏதாச்சும் நடந்ததா, எதுவா இருந்தாலும் மறைக்காம சொல்லுன்னு ஹீரோ கேட்டதும் நம்ம தான் ஆரம்பத்திலே பார்த்தோம்ல, இங்க இருந்து யாரோ ஒருத்தவன் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனோட ஓடிட்டான், அவனை சீக்கிரம் கண்டுபிடிங்கன்னு பஞ்சாயத்து தலைவர் மேனேஜர் கிட்ட சொன்னத தப்பிச்சு ஓடினவனோட பேரு லீ. இப்ப ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்க கேப்டன் கூட லீய பார்த்தது இல்ல, ஆனா அவன் ஓடிட்டான்ற தகவல் மட்டும் தெரியும். அதை ஹீரோ கிட்ட சொல்லவே இன்னொரு பக்கம் டே 2 தான் இன்னமும் நடந்துட்டு இருக்கு. நைட் டைம்ல வெளியூர்ல இருந்து ஹீரோ கூடவே ஜாங்ன்ற ஒருத்தர் வந்தார் இல்லையா, அவரு தனியா அடைச்சு வச்சிருக்க குறுந்தாடியை போய் மீட் பண்ணி, ஏன்டா எதுக்கு தேவையில்லாம குடிகாரனை கொலை பண்ண, ஏன் அவன் அந்த விஷயத்த வெளியே சொல்லிடுவேன்னு மிரட்டிக்கிட்டே இருந்தானா, சரி அப்படிதான் கொலை பண்ண, அதை ஏன்டா எல்லாருக்கும் விளம்பரப்படுத்துற மாதிரி பாடியை தூக்கி கம்பியில சொருகி தேவையில்லாத கலவரத்தை பண்ண அப்படின்னு 2 பேரும் கூட்டு சதிகாரங்க மாதிரியே ஜாங் கேள்வி கேட்டதும், தலைவா நீங்களுமா என்ன சந்தேகப்படுறீங்க, ரைட்டு அவன் அடிக்கடி நான் பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்தான், அவனுக்கு நான் விஷம் கொடுத்து கொலை பண்ணதெல்லாம் உண்மைதான், ஆனா நான் அவனை கம்பியில தூக்கி சொருகல தலைவா அப்படின்னு குறுந்தாடி அழுவுறான். ஆட 3 அறிவு மூக்கு வீங்கி, நீ என்னடா இப்படி ஒரு ட்விஸ்ட் கொடுக்குற, நீ அவனை கம்பியில தூக்கி சொருவலனா வேற யாரா சொருவிருப்பா இப்படின்னு ஜாங் ஷாக் ஆக, அன்னைக்கு அந்த சாமியாடி பொண்ணு ஆடும்போது சடார்னு கமிஷனர் காங்கோட வாய்ஸ்ல பேசினா தலைவா, எனக்கு என்னமோ அந்த ஆள் தான் சொன்ன மாதிரியே வந்துட்டான்னு நினைக்கிறேன், பாருங்க எனக்கு பயத்துல பாடி எல்லாம் வேற ஷிவரிங் ஆகுது, பயத்திலேயே செத்துருவோம் போல தலைவா
எப்படியாவது என்ன இந்த தீவுல இருந்து வெளியே கொண்டு போயிடுங்களேன்னு குறுந்தாடி கெஞ்சறான். சரி, நாளைக்கு நைட்டு உன்னை ஜெயிலுக்கு மாத்த போறாங்க, நான் உன்னை கூட்டிட்டு போற ஆளுங்களுக்கு காசு கொடுத்து கரெக்ட் பண்ணிட்டேன், தப்பிச்சிடலாம் ஒரு நைட் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஜாங் அவர் தங்கியிருக்க இடத்துக்கு தனியா நடந்து போயிட்டு இருக்கப்போ பின்னால வந்த யாரோ ஒருத்தவங்க இந்த ஆளைய தூக்கிட்டாங்க. தூக்குனவன தலைகீழா கைத்துல கட்டி தொங்க விட்டு கீழே ஒரு பெரிய குண்டான்ல கொதிக்க எரிஞ்சிட்டு இருக்க லிக்யூட்ல ஒரே முக்கி ஜாங்கோட கதையை முடிச்சிடுறாங்க. மறுநாள் யாருக்கு குத்து விழும்? குறுந்தாடிக்கு தானே. ஜாங் கடைசியா பேசிட்டு போனது அவங்கிட்ட தான். ஹீரோ குறுந்தாடியை கூப்பிட்டு வச்சு கொட்டுன்னு கொட்டினதும், நேத்து நைட்டு ஜாங் கிட்ட சொன்ன குடிகாரனை நான் பாய்சன் கொடுத்து கொலை பண்ணது உண்மைதான், ஆனா கம்பியில தூக்கி நான் அவனை சொருகலன்ற கதையை சொல்லிட்டு இன்னமும் எனக்கு பயமா இருக்கு, இந்த தீவை விட்டு வெளியே கொண்டு போயிடுங்கன்னு இவர்கிட்டயும் கெஞ்சறான். நீ ஃபர்ஸ்ட் இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லு, அப்புறம் உன்னை வெளியே அனுப்பலாமா வேணாமான்னு நான் முடிவெடுக்கிறேன்னு ஹீரோ கேட்டதும் பாஸ்ட்ல நடந்த ஒரு பயங்கரமான சம்பவம் பிரசன்ட்ல கதைக்குள்ள வருது. இவங்க இருக்கிறது கொரியா, அதுவும் 19th செஞ்சுரி. இந்த டைம்ல வெஸ்டர்ன் கல்ச்சரான ஜீசஸை வழிபட்டு யாராச்சும் கத்தோலிக்கா இருக்க நினைச்சா அது மிகப்பெரிய பாவம், கேள்வியே கேட்க மாட்டாங்க, கொன்னுடுவாங்க. சோ ஒரு 7 வருஷத்துக்கு முன்னால வாங்கன்ற ஒருத்தவர் ராஜாவுக்கு கீழே மினிஸ்டரா இருந்தவர், அவர் கத்தோலிக்க ஃபாலோ பண்றாருன்னு தெரிஞ்சதும் அவரை கொன்னுட்டாங்களா. அடுத்து யாருன்னே தெரியாத ஒரு 5 இன்ஃபார்மர்ஸ் யாரெல்லாம் கத்தோலிக்கா இருக்காங்கன்ற கேஸ விசாரிச்சிட்டு இருக்க ஆபீசர் கிட்டயே போயிட்டு இந்த ஊரை சேர்ந்த கமிஷனர் காங் கத்தோலிக்னு போட்டு விட்டுருக்கானுங்க. என்கொயரி ஆபீசர் அதுல இருக்க உண்மைத்தன்மையை ஆராய்ஞ்சாரா இல்லையான்னு கூட தெரியல. அதோட காங்க மட்டும் அரெஸ்ட் பண்ணாம காங்கையும் சேர்த்து அவரோட ஃபேமிலியில மொத்தம் 5 பேரையும் அரெஸ்ட் பண்ணி இவங்களுக்கு கொடுக்க போற தண்டனையை பார்த்து இனிமேல் கத்தோலிக்கா மாறணும்னு எவனுமே நினைக்க கூடாது அப்படின்னு காங்கோட ஃபேமிலியை சேர்ந்த 5 பேரை ஒரு நாளைக்கு ஒரு ஆளுன்னு ஒவ்வொருத்தவங்களையும் ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டைல்ல மக்களுக்கு முன்னால கொல்ல சொல்லியிருக்காரு. முதல் நாள் காங்கோட சின்ன பையன், அவனை கம்பியில சொருகி கொலை பண்ணாங்க. 2வது நாள் காங்கோட பொண்ணு, அவளை கொதிக்கிற லிக்யூட்ல போட்டு கொலை பண்ணாங்க. 3வது காங்கோட பொண்டாட்டி, அவங்க மூஞ்சில ஈர பேப்பரை வச்சு மூச்சு விட முடியாமலே பண்ணி கொலை பண்ணாங்க. 4வது காங்கோட வயசான அம்மா, அவங்க மண்டைய சுக்குநூறா உடைச்சு கொலை பண்ணாங்க. 5வது காங், அவரோட சாவுதான் ரொம்ப கொடூரமானது. அவரோட 2 கை 2 கால்லையும் கைத்த போட்டு கட்டி கைத்தோட இன்னொரு எண்டை மாடோ இல்ல குதிரையோ அதோட கால்ல கட்டி 4 சைடும் 4 மாடை ஓட விட கை காலுன்னு தனித்தனியா பிஞ்சு போய் அவர் செத்துருக்காரு. இப்ப நம்ம பார்த்த 5 ஸ்டைல்ல மொத 2 ஸ்டைல் என்னவோ அப்படிதானே குடிகாரனும் ஜாங்கும் கொலை பண்ணப்பட்டாங்க. குறுந்தாடி என்ன சொல்றான்? யாருன்னே தெரியாத 5 இன்ஃபார்மர்ஸ் என்கொயரி ஆபீசர் கிட்ட காங்க போட்டு விட்டதா சொல்றான். யாருன்னே தெரியாத இன்ஃபார்மர்ஸ கொலைகாரனுக்கு இப்ப எப்படி தெரிஞ்சிருக்கும்? அதோட குறுந்தாடிக்கு இந்த கதை தெரியுது, அவன் பயப்படுறானா? 5 இன்ஃபார்மர்ல இவனும் ஒரு ஆளா தான் இருக்கணும். பேசாம மீதி 2 பேர் யாருன்னு நீயே சொல்லிடு, உன்னை காப்பாத்த ஹெல்ப் பண்றேன்னு ஹீரோ கேக்குறாரு. ஆனா பயந்து போய் சொல்ல மாட்டான். என்ன தீவுல இருந்து வெளியே கொண்டு போங்கன்னு அதையே சொல்லிட்டு இருக்கானா. ரைட், இவனையே பகடக்காயா வச்சு கில்லரை புடிச்சிட வேண்டியதான் முடிவெடுத்த ஹீரோ 3வது இவனை கொலை பண்ண வருவான்ல கில்லர். சோ பொறி வச்சு புடிச்சிடலாம்னு அவனை ஏற்கனவே அடைச்சு வச்சிருந்த இடத்துல வைக்க சொல்லிட்டு காவலுக்கு அதிகமாலாம் இல்ல ஒரே ஒரு காடை மட்டும் நிக்க சொல்றாரு. கில்லர் இவனை கொலை பண்றது ஈஸின்னு வருவான், தட்டி தூக்கிடலாம்ல. இதோட அப்ப தண்டனை கொடுக்கப்பட்ட காங்கோட வாழ்க்கை வரலாறையும் ஹீரோ நோண்டி நொங்க எடுக்க சாகறதுக்கு முன்னால காங் இந்த ஊர்ல இருக்க எல்லாருக்குமே வட்டிக்கு காசு கொடுத்திருக்காரு. எப்ப அவர் ஒரு கத்தோலிக்குன்னு சொல்லி அவர் மேல ஒரு கேஸ் ஆச்சோ அவர் மக்களுக்கு கொடுத்த கடன் எல்லாத்தையும் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. 2வது, இப்ப இருக்க இந்த தீவுல முதல் முறையா பேப்பர் ஃபேக்டரியை வச்சதே காங்கு தான். அதுல பஞ்சாயத்து தலைவர் 20% ஷேர் ஹோல்டரா இருந்திருக்காரு. காங்குக்கு தண்டனை கொடுத்ததுக்கு அப்புறம் ஃபேக்டரி மொத்தமும் பஞ்சாயத்து தலைவரோட கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. இதுல ஹீரோக்கு என்ன சந்தேகம்னா, யாரோ 5 பேர் காங்க கத்தோலிக்குன்னு சொன்னதுக்கு எப்படி என்கொயரி ஆபீசர் உடனுக்குடன் ஃபேமிலியில இருக்க எல்லாருக்கும் தண்டனை கொடுத்தாரு? நம்ம அந்த என்கொயரி ஆபீசரை விசாரிச்சே ஆகணும். அப்புறம் காங் செத்ததுனால பெரிய லாபம் வந்தது யாருக்குன்னு பார்த்தா இப்ப பேப்பர் மில்லோட ஓனரா இருக்க பஞ்சாயத்து தலைவருக்கு தான். அவரையுமே விசாரிக்கணும்னு ஹீரோ சீனியர் கிட்ட கோரிக்கை வைக்க, தம்பி நீ என்ன தெரிஞ்சுதான் பேசுறியா? ராஜா சொல்லிதான் என்கொயரி ஆபீசர் கேஸ விசாரிச்சிருப்பாரு. நம்ம இவர் மேல சந்தேகப்பட்டா ராஜா மேலேயே சந்தேகப்பட்ட மாதிரி. அப்படியெல்லாம் எடுத்தோம் கவுத்தம்லாம் யாரையும் போய் என்கொயரி பண்ண முடியாதுப்பா, வேணா பஞ்சாயத்து தலைவர்கிட்ட கேட்டு பாப்போம்னு சீனியர் சொல்லிட்டு இருக்கும் போதே இங்க வந்த பஞ்சாயத்து தலைவரோட பையன், ஐயா ஆல்ரெடி கப்பல் தீப்பிடிச்சி எரிஞ்சதுல எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம ஷாக்ல படுத்திருக்காரு ஐயா. இப்போ போயிட்டு அவரை விசாரிக்கிறதெல்லாம் எந்த வகையில நியாயம்? அவர் சரியானதும் நானே சொல்றேன், அப்புறம் வந்து கேள்வி கேளுங்கன்னு அசால்ட்டா பேசுறான். சீனியருக்கும் பஞ்சாயத்து தலைவருக்கும் பழைய நட்பு இருக்கிறதுனால இவருமே ஃப்ரீயா விட்டுறாரு. ஆனா ஹீரோவுக்கு தானே தெரியும் காங்கு கத்தோலிக் இல்ல, அவர் கத்தோலிக்னு சொல்லி 5 இன்ஃபார்மர்ஸ் பொய் சொல்லியிருக்காங்க. அதனாலதான் காங்குக்கு வேண்டப்பட்ட யாரோ ஒருத்தவங்க இப்ப இன்ஃபார்மர்ஸ் எல்லாம் கொலை பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே 2 பேர் அவுட்டு, அடுத்து 3 பேரும் சாக போறாங்கன்னு சொன்னா எவன் கேக்குறான்? சரி அவனுங்க போகலே போவோம் அப்படின்னு இன்னைக்கு டே 3. இந்த பேப்பர் ஃபேக்டரியில டை ரெடி பண்ற ஒரு வேலைக்காரனை நம்ம பார்த்திருந்தோம்ல. காங் உயிரோட இருக்கும்போது இவன் அந்த ஃபேமிலியோட விசுவாசி. தீவுக்கு அனாதையா 7 வயசுல வந்த பையனை காங் தான் தத்தெடுத்து ஃபேமிலியில ஒரு ஆளா வளர்த்திருக்காரு. அவர் செத்து இன்னமும் வேலைக்காரன் காங்கோட வீட்டுல தான் குடியே இருக்கான். சோ அவன் வீட்டுக்கு போன ஹீரோ அங்க அவன் வரைஞ்சு வச்சிருக்க 2 டிராயிங்க பாக்குறாரு. ஒன்னு காங்கோட டிராயிங், இன்னொன்னு காங் பொண்ணோட டிராயிங்.
ஃபேமிலி மேல இவ்வளோ பாசமா இருக்கான்னா ஒருவேளை இவன் தான் காங்கோட ஃபேமிலி சாவறதுக்கு காரணமா இருந்த அந்த 5 பேரையும் தேடி தேடி பழி வாங்குறானோ அப்படின்னு ஹீரோ சந்தேகப்பட, உண்மையாவே இவன் காங் ஃபேமிலி மேல அப்படி ஒரு பாசம் வச்சிருக்கவன். இவன் டீனேஜ் பருவத்துல இருக்கும்போது காங்கோட பொண்ணு கடலோரமா நின்று விளையாண்டுட்டு இருந்திருக்கா. திடீர்னு தண்ணிக்குள்ள விழுந்துட்டா. இவன் தான் போய் கஷ்டப்பட்டு நீச்சலை போட்டு போராடி அவளை வெளியே தூக்கிட்டு வந்து காப்பாத்தியே இருக்கான். இருக்கும் இப்படிப்பட்டவன் கொலைகளை பண்ணிட்டு இருக்க கண்டிப்பா வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு ஹீரோ மாதிரி நம்மளும் யோசிச்சுட்டு இருக்க. இன்னைக்கு நைட்டு கில்லர் குறுந்தாடிய கொலை பண்ண வருவான். அவனை வச்சிருக்க இடத்துல ஹீரோ ஒரு ஆளை மட்டும் காவலுக்கு நிறுத்திட்டு இவர் உட்பட மீதி பேரெல்லாம் காட்டுக்குள்ள ஒளிஞ்சு கழுகு மாதிரி வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா இது எல்லாத்தையும் மீறி உள்ள வந்த கில்லர் குறுந்தாடிய வச்சிருக்க இடத்துக்கு பக்கத்துல சின்ன சலசலப்பை கொடுத்ததும் இவன் பயந்து போய் ஒரு கல்லுக்கு மேல ஏறி 2 கம்பிக்கு நடுவுல கருணாக மாதிரி தலைய உள்ள விட்டு வெளியே எட்டி பார்த்ததும் நல்லா பொற தேடி வந்த பொம்மேரியன் டாக் மாதிரி எட்டியா பாக்குற அப்படின்னு பேச முடியாம அவன் நடு மண்டையில ஆணி இறக்குனவங்க ஈர பேப்பரை அவன் மூஞ்சில போட்டு எப்படி காங்கோட மனைவி கொலை பண்ணப்பட்டாங்களோ அதே மாதிரி மூச்சை விட முடியாம பண்ணி இவன் கதையை முடிச்சிடுறாங்க. மக்கள் மத்தியில வேற காங்கோட ஆவிதான் வந்துருச்சோன்னு பயம் பரவ ஆரம்பிச்சிருது. ஒரு பையன் பேப்பர் ஃபேக்டரிக்கு வேலைக்கு போக மாட்டான். சாமியாடி பொண்ணு இருக்கால, அவகிட்ட போயிட்டு இவங்க வீட்டுல பேய் வராம இருக்கிறதுக்கு தகடெல்லாம் வாங்கிட்டு வந்து அவங்க வீட்டுல ஒட்டி தீவே ஒரு பஞ்சாயத்து குடோனா மாற இதை பார்த்த ஹீரோ நேரா சாமியாடி பொண்ணுகிட்டே போயிட்டு ஏமா அவன் பொருளி வித்திய மக்கள்கிட்ட காட்டி அவங்கள ஏமாத்துற. சில பேருக்கு சிம் ஹீரோன்ற ஒரு வியாதி இருக்கும் தெரியுமா உனக்கு? அது இருக்கவங்க அவங்களுக்கு அலர்ஜியான ஒரு பொருளை பார்க்கும்போதோ இல்ல அதுக்கு பக்கத்துல இருக்கும்போதோ அவங்களோட ரத்தம் நாளெல்லாம் பிளாக் ஆகும். சில பேர் அது புரியாம அவங்களுக்கு பேய் பிடிச்சதான் நினைச்சுப்பாங்க. அப்படி மக்கள் ஏமாறுறதுனால தான் உன்ன மாதிரி ஆளெல்லாம் பொழப்பு ஓட்டிட்டு இருக்கீங்கல்ல. இன்னொரு தடவை தகுடு கொடுக்குறேன் இல்ல தாம்பலம் மாத்திரன்னு ஏதாச்சும் பண்ண பிச்சு புடுவன் பிச்சு அப்படின்னு ஹீரோவில் மிரட்டுறப்போ உங்க நம்பிக்கை உங்களுக்கு, ஏன் நம்பிக்கை எனக்கு. அதுல ஏன் தலைவா நீங்க குச்ச விட்டுக்கின்றீங்க? இப்ப கூட சொல்றேன், இந்த தீவுக்கு பேய் வந்திருக்குதான். எப்படின்னா ஒரு நாள் இந்த தீவுல மழையே பெய்யல. சொல்ல போனா மழைன்றது ஒண்ணு பேஞ்சு பல வருஷம் ஆகுது. ஆனா அன்னைக்கு ஒரு நாள் மழையே வராம எனக்கு மலைக்கு மேல இடி சத்தம் கேட்டுச்சு. அது தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு இவ ஒரு லீட் எடுத்து கொடுக்க, மழை வராம இடி சவுண்ட் மாதிரி இவளுக்கு ஒரு சவுண்ட் கேட்டிருக்குன்னா அது இடியோட சவுண்ட் இல்ல, மேபி அங்க யாரையாச்சும் துப்பாக்கியில ஷூட் பண்ணிருக்கலாம். நடுவுல வேற இந்த தீவுல இருந்த லீன்ற ஒருத்தவன் ஓடி போனதா இன்ஃபர்மேஷன் ஒன்னு ஹீரோ கேள்விப்பட்டார் இல்லையா? அவனை தான் அங்க போட்டு தள்ளிருப்பாங்களோன்னு சந்தேகப்பட்டு ஆளுங்களோட சேர்ந்து மலை மொத்தத்தையும் தரவா செக் பண்ணா அங்க பாடி எதுவும் கிடைக்கல. ஆனா துப்பாக்கியால ஷூட் பண்ணா வெளியே ஃபயர் அந்த தீப்பொறி பறக்கும்ல, தீப்பொறி பட்டு பொசுங்கி போன இலையெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. அதை ஃபாலோ பண்ணிட்டே போனா மலையோட எட்ஜில் ரத்த கரியா இருக்கு. சோ இங்க வச்சு ஷூட் பண்ணிருக்காங்க அப்படின்னா பாடி தண்ணிக்குள்ளதான் விழுந்திருக்கணும் அப்படின்னு கடலையே புரட்டி போட்டு தேட இந்த தீவுக்கு பக்கத்துல இருக்க ஒரு சின்ன குகைக்குள்ள இருந்து ஒரு பொண்ணோட ரெட் பாடி கிடைக்குது. ஓப்பனிங்ல ஒரு பொண்ணை யாரோ துரத்திட்டு வந்து அவ கடலுக்குள்ள விழுந்ததை நம்ம காட்டினாங்கல்ல, அவ தாங்க இவ. சோ தப்பிச்சு போன லீன்றது பையன் இல்ல ஒரு பொண்ணு. அதோட இவளாலாம் தண்ணிக்குள்ள விழல, துப்பாக்கியால அவ தலையிலேயே ஷூட் பண்ணதுனாலதான் அவ தண்ணிக்குள்ள விழுந்திருக்கா. புல்லட்டோட அமைப்பை பார்க்கும்போது அது ஒரு சின்ன துப்பாக்கில இருந்து வந்த மாதிரி தெரியுது. இதெல்லாம் கூட விடுங்க, இங்க வச்சிருக்க ஒரு பெரிய ட்விஸ்ட் என்ன தெரியுங்களா? இப்ப கிடைச்சிருக்க பொண்ணு வேற யாரும் இல்ல, 7 வருஷத்துக்கு முன்னால அரசாங்கத்தால தண்டனை கொடுக்கப்பட்டதா சொன்ன காங்கோட பொண்ணு தாங்க இவ. வேலைக்காரனோட வீட்டுல ஹீரோ காங் பொண்ணோட டிராயிங்க பார்த்தாருல்ல, அதை வச்சுதான் இதுதான் அந்த பொண்ணுன்னு கண்டே பிடிச்சிருக்காரு. எப்பவோ செத்து போனதா சொன்னவ இப்ப இவ்வளவு ஃப்ரெஷ்ஷான பாடியா கிடைச்சிருக்கான்னா எல்லாரும் நினைச்சிட்டு இருக்க மாதிரி 7 வருஷத்துக்கு முன்னாலே இவ சாகல, இவளை யாரோ காப்பாத்தி அமிச்சிட்டாங்க. அடுத்த 3 வருஷம் கழிச்சு ஊருக்கு வந்தவ ஆம்பளை மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு சும்மா கப்பல்ல வேலை செய்யற ஒரு ஆளா இருந்திருக்கா. கொஞ்ச நாளைக்கு முன்னால காங்க போட்டு கொடுத்த 5 இன்ஃபார்மர்ஸ்க்கும் இந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சு போச்சு. எங்க இவ உயிரோட இருந்தா நம்ம சொன்ன பொய்யெல்லாம் வெளியே வந்துருமோன்ற பயத்துல தான் இவளை துரத்தி கொன்னு இருக்காங்க. இது இல்லாம இந்த பொண்ணு ஆரம்பத்துல ஓடி வரும்போதே கையில இறுக்கமா எதையோ புடிச்சுக்கிட்டே தானே ஓடி வந்தா. இன்னமும் அது அவ கையில தான் இருக்கு. அதெல்லாம் எடுத்து பார்த்தா பல வருஷமா பிரிஞ்சிருக்க ஒரு கணவன் மனைவியோ இல்ல காதலன் காதலியோ அவங்க அன்பெல்லாம் வெளிப்படுத்துற மாதிரியான ஒரு லவ் லெட்டர் இருக்கு. இதை எல்லாராலையும் படிச்சிட முடியாது. இதை யாருக்காக எழுதுறாங்களோ சம்பந்தப்பட்ட அவங்க மட்டும்தான் இதை படிச்சு அதுல என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்க முடியும். இவ்வளவு விஷயம் தெரிஞ்சாலும் இப்போதைக்கு இவங்களால தேடி போக முடிஞ்ச ஒரே லீட் அந்த பொண்ணை துப்பாக்கியால ஷூட் பண்ணிருக்காங்கல்ல, அது ஒரு சின்ன துப்பாக்கின்னு தெரிஞ்சு போச்சு இல்ல, அதை இந்த வில்லேஜ்ல யாரு வச்சிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறது தான். அதை கண்டுபிடிக்க இவங்க பெருசா கஷ்டம் கூட படல. நடக்கிற கொலைகளை காங்கோட பேய் தானே பண்ணுதுன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. சோ துப்பாக்கியை வச்சிருந்த 4வது இன்ஃபார்மருக்கும் எங்க அடுத்து காங்கோட பேய் நம்மள கொலை பண்ணிடுமோன்னு ஒரு பயம். சோ அவன் தீவை விட்டு தப்பிக்க ட்ரை பண்ண ஹீரோவோட ஆளுங்க அவனை கோழி அமுகிற மாதிரி அமைக்கிறாங்க. யாரான்னு பார்த்தா ஹார்பரோட மேனேஜர். பயபுள்ளைய முட்டி போட விட்டு ஜட்டியை உருவி அடிச்சதுல தெய்வமே வேணாம் தெய்வமே வலிக்குது தெய்வமே, நான் ஒத்துக்கிறேன், நான் தான் அந்த 4வது இன்ஃபார்மர். ஆனா காங்கோட பொண்ணு 3 வருஷமா இந்த தீவுல ஆம்பளை மாதிரி வேஷம் போட்டுட்டு இருந்தான்றதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது தெய்வமே. கடைசியா அந்த பொண்ணை கொலை பண்ணது கூட நான் இல்ல, நாங்க அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிட்டோம், உன் துப்பாக்கியை மட்டும் கூட நாங்க அந்த பொண்ணு
பொண்ணை பாத்துக்கிறோம்னு மீதி பேர் என் துப்பாக்கியை கடனா கேட்டாங்க. நான் பண்ண ஒரே தப்பு அந்த துப்பாக்கியை கொடுத்தது மட்டும்தான். எங்க அம்மா சத்தியமா அந்த பொண்ணோட சாவுக்கு எனக்கு சம்பந்தமே இல்ல, என்னை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு அவன் ஹீரோவோட காலை பிடிக்க நல்லா சிண்டு போட்ட வண்டு முருகன் மாதிரி இருந்துகிட்டு பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்போ வந்து காப்பாத்துன்னு காலை பிடிச்சா. சரி சரி பாப்போம், ஃபர்ஸ்ட் நீ அந்த 5வது இன்ஃபார்மர் யாருன்னு சொல்லு அப்படின்னு ஹீரோ கேட்டு மேனேஜர் சொல்ல வராங்க. அங்க ஹீரோவுக்கு ஒரு ட்விஸ்ட். சடார்னு இந்த பில்டிங்க்கு வெளியே இருந்து ஒரு அம்பு வந்து மேனேஜரோட முதுகு வழியா பாஞ்சு நெஞ்சு வழியா வெளியே வர, வெளியே இருக்கவங்க அம்போட கனெக்ட் ஆயிருக்க ரோப்ப ஒரு இழுத்தான். எப்படி காங்கோட அம்மாவுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டு அவங்க தலையை சுக்குநூறா உடைச்சு கொலை பண்ணாங்களோ அதே மாதிரி மேனேஜரோட தலை செவுத்துல அடிச்சு தலை செதறி செத்துறான். வெளியே இந்த வேலையை பார்த்தவங்களோட முகத்தை நமக்கு காட்டல. வெள்ளை ட்ரெஸ் வெள்ளை மாஸ்க்னு போட்டு குதிரையில தப்பிச்சு ஓடுறாங்க. ஹீரோவும் அவர் டீமும் எவ்வளவோ தப்பிக்க முயற்சி பண்ணியும் முடியல. கில்லர் தப்பிச்சிடறான், இவங்களுக்கு தான் படுங்காயம். கண்ணை முழிச்சா ஹீரோ சாமி அடி பொண்ணோட வீட்டுல இருக்காரு. அடிப்பட்ட இடத்துக்கு பக்கத்துல அவ வீடு தான் இருக்கு. சோ ஹீரோவோட ஆளுங்க அங்க தூக்கிட்டு போயிட்டாங்க. நாளுக்கு நாள் கொலை மேல கொலையா விழ மக்கள் காங்கோட ஆவியை விரட்டியே ஆகணும்னு ஒரு பெரிய சடங்கு பண்ண முடிவே எடுத்துட்டாங்க. தலைமை தாங்கி நடத்த போறது இந்த சாமியாடி பொண்ணு தான். இவனுங்க திருந்த மாட்டானுங்கடா, வா நம்ம இடத்துக்கு போவோம் அப்படின்னு ஹீரோ அவர் தங்கியிருக்க இடத்துக்கு போய் காவலாளி ஒருத்தவங்க கிட்ட பேசிட்டு இருக்கப்போ இருட்டுல வெளிச்சத்தை கொடுக்கறதுக்காக விளக்கு ஒண்ணு ஏத்தி வச்சிருக்காங்க. விளக்குல ஆயில் தீர்ந்ததும் விளக்கு அணையுது. திரியில எறிகிற நெருப்பு அணைஞ்சதும் சூடா இருக்க அந்த மீதி திரி விளக்குக்குள்ள விழும் இல்லையா, அத பார்த்ததும் தாங்க ஹீரோ ஒரு மாபெரும் சஸ்பென்ஸை சால்வ் பண்றாரு. ஆரம்பத்துல குடிகாரனோட கொலை நடந்ததோட சரக்கெல்லாம் ஏத்தி வச்சிருக்க கப்பல் தீ பிடிச்சி எரிஞ்சது இல்ல, அத அந்த டைம் யாரும் வந்து கொளுத்தல. பேப்பர் ஃபேக்டரியில இருந்து பேப்பரோட பாக்ஸ் கிளம்பும் போதே கில்லர் ஏதோ ஒரு பாக்ஸுக்குள்ள விளக்க ஏத்தி வச்சுட்டான். எரியிற விளக்கு ஆயில் தீர்ந்ததை அணைஞ்சு மீதி சூடான திரி கீழே விழறப்போ திரி விழற இடத்துல ஒரு பாம்பை செட் பண்ணிட்டான். அப்படிதான் கப்பல்ல தீ பிடிச்சிருக்கு. கில்லர் இதை பண்ணதுக்கான மெயின் காரணமே காங்க போட்டு கொடுத்த 5 இன்ஃபார்மர்ஸ்ல 4 இன்ஃபார்மர்ஸ் இந்த தீவிலே தான் இருக்காங்க. இன்னொரு இன்ஃபார்மரான ஜாங் அவன் தான் பிசினஸ் பண்றேன்னு வெளியூருக்கு போயிட்டான்ல. இப்படி ஒரு சம்பவம் நடந்தாதானே வருவான். அவனை வர வைக்கிறதுக்காகவே இதை பண்ணிருக்காங்க. நினைச்சிருந்தா 4 இன்ஃபார்மர்ஸ் இங்கேயே கொலை பண்ணிட்டு 5வது ஆளான அவன் இருக்க இடத்துக்கே போயிட்டு கொலை பண்ணிருக்கலாம். கில்லர் அதை பண்ணல. இதே மாதிரி எவன் கில்லரோ அவன் தான் 7 வருஷத்துக்கு முன்னால காங்கோட பொண்ணை காப்பாத்தி இந்த தீவை விட்டு வெளியே அனுப்பியிருக்கான். அடுத்து காப்பாத்தினவனால வெளியூர்ல இருக்க அந்த பொண்ணை போய் பார்க்கவே முடியலன்ட்டு தான் அந்த பொண்ணே காப்பாத்தினவனை பாக்குறதுக்கு அடுத்த 4 வருஷம் கழிச்சு தீவுக்கு வந்து ஆம்பளை மாதிரி வேஷம் போட்டு இங்கேயே இருந்திருக்கு. ஏன் கில்லர் இந்த தீவை விட்டு வெளியவே போக மாட்டான்றது தான் இப்ப ஹீரோவோட பெரிய டவுட். இப்படி கண்டுபிடிச்சதெல்லாம் ஹீரோ சீனியர் கிட்ட சொல்லும் போது அங்க ஒரு ட்விஸ்டுங்க. நேத்து தானே ஒரு குகைக்குள்ள இருந்து காங்கோட பொண்ணு பாடியை கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்து ஒரு இடத்துல வச்சிருந்தாங்க. இன்னைக்கு பொண்ணோட பாடியை காணோம். என்னதாண்டா நடக்குதுங்க? இதுக்கு மேலேயும் முழு உண்மையை தெரிஞ்சுக்காம இருந்தா நம்ம இந்த கேஸை சால்வ் பண்ண வாய்ப்பே இல்ல. காங்கோட ஃபேமிலிக்கு தண்டனை கொடுக்கப்படும் போது இதே தீவுல இருந்து காங்கால பயனடைஞ்ச, அதாவது காங் செத்ததுக்கு அப்புறம் ஃபேக்டரிய பஞ்சாயத்து தலைவர் எடுத்துக்கிட்டாருல்ல, அவரை போய் விசாரிச்சாதான் எல்லாமே தெரிய வரும்னு தலைவர் பையன் வேணான்னு தடுத்தும் நான் கேட்டே தீர்வன்னு ஹீரோ இவரோட கேள்விகளை பஞ்சாயத்து தலைவர்கிட்ட கேட்டதும் அந்த ஆளு என்ன போல்டு பண்ண கேவலமான விஷயத்த அவ்வளோ படா மாசா ஒத்துக்கிறான். பின்ன என்னப்பா பண்ண சொல்ற? இந்த ஊருக்கு பேப்பர் ஃபேக்டரியை கொண்டு வந்ததே காங் தான். ராஜாவுக்கு கீழே இருக்க ஒரு மினிஸ்டர் இவனுக்கு ரொம்ப பழக்கம். அவர் மூலியமா ஃபேக்டரியை கொண்டு வந்துட்டான். ஒரு கட்டத்துல அந்த மினிஸ்டரே கத்தோலிக்னு கண்டுபிடிச்சு அவரை கொன்னுட்டாங்க. அப்புறம் அவர் கூட எந்தெந்த ஊராளுங்கெல்லாம் தொடர்பு வச்சிருந்தாங்களோ ராஜா அந்த ஊரெல்லாம் ராவுன்னு ராவ சொல்லிட்டாரு. காங் மினிஸ்டரோட தொடர்பு வச்சிருந்தான்ற பாவத்துக்கு ஊர் மக்கள் எல்லாருக்கும் தண்டனை கொடுக்க முடியுமா? அதான் இத்தனை பேரை காப்பாத்துறதுக்கு ஒரு ஆளை பலி கொடுத்தா தப்பு இல்லைன்னு ஜாங்கும் மேனேஜரும் என்கிட்ட வந்து என்ன பண்ணலான்னு கேட்டாங்க. நான் தான் ஒரு 5 இன்ஃபார்மர்ஸை திரட்டி மேலிடத்துல காங் ஒரு கத்தோலிக்னு சொல்லுங்கன்னு சொன்னேன். இப்படி ஆகி போச்சுன்னு பஞ்சாயத்து தலைவர் சொல்ல, யோ அராயில் நொரடப்பா, என்ன வேலை பார்த்திருக்க பாத்தியா நீ பண்ணதுக்கு மக்கள் மேலெல்லாம் பழி போடாத. உனக்கு பேப்பர் ஃபேக்டரியை எப்படியாவது கைக்குள்ள கொண்டு வரணும்னு ஒரு ஆசை. 5 பேரை ரெடி பண்ணி காங்க கோத்து விட்ட. இதனால காங்கோட ஃபேமிலியே கண்டமாயிடுச்சியா? உனக்கு கொஞ்சம் கூட பாவ முடியுமே இல்ல. உன்ட்டெல்லாம் பேசுறதே வேஸ்டியான்னு சொல்லிட்டு கிளம்பின ஹீரோ சீனியர் கிட்ட வரப்போ வெளியூர்ல இருந்து ஒரு அதிகாரி வந்திருக்காரு. ரொம்ப நாளா ஹீரோ கேட்டுக்கிட்டே இருக்காருல்ல, காங்கோட கேஸ எந்த என்கொயரி ஆபீசர் விசாரிச்சாரோ அவரை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்னு. வந்தவரு அந்த ஆபீசரோட தகவலை தான் எடுத்துட்டு வந்திருக்காரு. அவர் யாருன்னு சொல்ல ஹீரோவுக்கு பக்குன்னு ஒரு ட்விஸ்ட். ஏன்னா 7 வருஷத்துக்கு முன்னால காங்கோட கேஸ விசாரிக்காமலே காங்கோட ஃபேமிலிக்கே தண்டனை கொடுத்தது ஹீரோவோட அப்பா தாங்க. அப்படியே அந்த பிளாஷ்பேக் போறாங்க. 5 இன்ஃபார்மர் சேர்ந்து காங்க பலிகடா வாக்குனதும் ஹீரோவோட அப்பா காங்க பிடிச்சி என்கொயரி பண்றாரு. இல்லங்க, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல, நான் கத்தோலிக் இல்லன்னு இவர் அவ்வளோ சொல்லியும் மாட்டி விடுறானுங்க. சும்மா மாட்டி விடுவானுங்களா? நாளை பின்ன அதை கேட்கறவங்க நம்பணுன்றதுக்காகவே கத்தோலிக் மத சம்பந்தப்பட்ட ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் காங் வீட்டுல வச்சிட்டாங்க. அதை பார்த்துட்டு காங் சொல்ற எதையும் ஹீரோவோட அப்பா நம்பல. நீ கத்தோலிக்க ஃபாலோ பண்றன்றப்போ உன் ஃபேமிலியை சேர்ந்தவங்களும் அதை தானே ஃபாலோ பண்ணுவாங்க. சோ ஃபேமிலியவே தூக்கிடுவாங்கடான்னு சொல்ல காங் அவரோட குடும்பத்தை காப்பாத்த என்ன பண்ணிடுறாரு, சுத்து போட்டிருக்க காவலாளிகள்ல ஒரு ஆளோட கத்திய புடுங்கி கோவத்துல அவனையே குத்திடுறாரு. அதுதான் இவர் பண்ண பெரிய தப்பாயிடுச்சு. ராஜாவுக்காக வேலை செய்யற ஆளுங்க
ஆளுங்களே நீ குத்துறன்னா உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும். ஒன்ன மட்டும் இல்லடா, உன் ஃபேமிலியில இருக்க எல்லாரையும் விதவிதமா கொலை பண்றேன் பாரு அப்படின்னு ஹீரோவோட அப்பா முடிவெடுத்து இவங்கள ஊர்வலமா கூட்டிட்டு வராரா. காங் இந்த தீவுல அவ்வளோ நல்லவருங்க. கிராம மக்கள் எல்லாருக்கும் கம்மி வட்டிக்கு காசு கொடுத்து எல்லார்கிட்டயுமே அன்பா நடந்துப்பாரு. ஆனா அவர் செய்யாத தப்ப செஞ்சுட்டாருன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வரப்போ ஒருத்தவன் கூட இவருக்கு சப்போர்ட்டா பேசல. பயம், எங்க சப்போர்ட் பண்ணிட்டா நம்மளையும் கத்தோலிக்குன்னு சொல்லி முத்திரை குத்தி போட்டு தள்ளிடுவாங்களோன்னு ஒரு பயம். எவனும் வாய திறக்கல. ஃபேமிலி ஆளுங்க 4 பேரை கொலை பண்ணிட்டு 5வது நாள் காங்க கொலை பண்றப்பதான் காங்க எல்லார் மேலேயும் இருந்த கோவத்துல கண்டிப்பா ஒரு நாள் நான் திரும்ப வருவேன்டா, வரும்போது உங்க ஒருத்தவன் உடம்புலயும் உயிர் இருக்காது, நான் வந்தா ரத்த மழை பொழியும்னு சொல்லிட்டு கை வேற கால் வேற தனியா பிரிஞ்சு செத்து போயிட்டாரு. இதுல ஒரு பெரிய பெரிய ஹைலைட் என்ன தெரியுங்களா? இந்த சம்பவம் நடக்கும்போது கூட்டத்தோட கூட்டமா ஹீரோவுமே அங்கதாங்க இருந்திருக்காரு. ஆனா 7 வருஷத்துக்கு முன்னால ஹீரோ சின்ன பையனா இருந்திருப்பாரு. அதோட அப்பா கூட எத்தனையோ இடத்துக்கு போய் இந்த மாதிரி நிறைய தண்டனையை பார்த்திருப்பாருல்ல. சோ காங்குக்கு தண்டனை கொடுத்தது ஹீரோவுக்கு ஞாபகம் கூட இல்ல. இப்ப யோசிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, அடடா நம்ம அப்பா ஒரு நல்லவனையும் அவன் குடும்பத்தையும் கொன்னுட்டாரேடா அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் இன்னமும் காங்கோட பேய் வந்துருச்சுன்னு மக்களுக்கு பீதி குறையல. சாமியாடி பொண்ணுகிட்ட இருந்து தகடா வாங்கிட்டு வந்து வீட்டுல அடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு பஞ்சாயத்தை ஹீரோ ஃபேஸ் பண்றப்பதான் சடனா எதையோ சாதிச்ச மாதிரி ஹீரோவோட முகத்துல ஒரு தேஜஸ், அதாவது ஏதோ ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டாரு. படத்தோட மெயின் ட்விஸ்டே இப்ப ஹீரோ ஒண்ணு கண்டுபிடிச்சு நமக்கு சொல்ல போறதுதான். ஒரு சீன்ல ஹீரோ வேலைக்காரன் தங்கியிருந்த இடத்துக்கு போறப்போ அங்க காங்கோட பொண்ணுன்னு அவன் வரைஞ்சு வச்சிருந்த 2 டிராயிங்க பார்த்தாருல்ல, பார்த்துட்டு அதை கையோட எடுத்துட்டு வந்துட்டாரு. இப்ப அது ஹீரோ கிட்ட தான் இருக்கு. அதுல போய் காங்கோட டிராயிங் எடுத்த ஹீரோ மேல அந்த டிராயிங்கை மட்டும் பிச்சுட்டு கீழே பார்த்தா சாமியாடி கொடுத்து அனுப்பின ஒரு தகட வேலைக்காரன் படத்துக்கு கீழே ஒட்டி வச்சிருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்க காங்கோட பேய் நம்மள ஏதோ ஒண்ணு பண்ணிடுமோன்னு வேலைக்காரனும் பயப்படுறான். இவன் அந்த குடும்பத்தோட விசுவாசி. காங்கோட பேய வந்தாலும் இவன் தைரியமா தானே இருக்கணும். இவனே பயப்படுறான்னா காங்க போட்டு கொடுத்த 5 இன்ஃபார்மர்ல இவனுமே ஒரு ஆளுங்க. இவன் தான் கடைசி ஆளு. என்ன இவன் தான் காங் ஃபேமிலிக்கு விசுவாசமா இருந்தான். சோ ஃபேமிலியே கொல்ல காரணமான 5 இன்ஃபார்மர்ஸையும் இவன் தான் கொலை பண்ண வாய்ப்பு இருக்குன்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தா இவனே இன்ஃபார்மரா இருக்கான். அப்ப கொலைகாரன் யாருன்னு குழப்பமாவது இல்ல. அதையும் கண்டுபிடிச்சாச்சு. தலைவர் பையன் தாங்க 4 பேரை கொலை பண்ண கொலைகாரன். நம்ம இது வரைக்கும் பார்த்த கதையை நல்லா நோட் பண்ணா ஒண்ணு நமக்கு புரியும். கில்லர் பேப்பர் மில்லுக்கு அடிக்கடி போயிட்டு வர ஆளா இருக்கணும். ஏன்னா பேப்பர் ஃபேக்டரியில இருந்து பேப்பரை வச்சு அனுப்பின பாக்ஸை தான் கப்பல்ல ஏத்துனாங்க. பாக்ஸ் கப்பலுக்கு போறதுக்கு முன்னாலேயே கில்லர் அதுக்குள்ள விளக்க வச்சிட்டான்னா ஃபேக்டரிக்குள்ள இருந்து வச்சா மட்டும்தான் முடியும். இதே மாதிரி ஜாங்க கொதிக்க கொதிக்க ஒரு லிக்யூட்ல முக்கி கொலை பண்ணாங்கல்ல, அந்த லிக்யூடுமே பேப்பர் ஃபேக்டரியில யூஸ் பண்ற ஒரு லிக்யூடு தான். சோ பேப்பர் ஃபேக்டரியே தலைவரோட பையன்தான்றப்போ இவன் எப்ப வேணும்னா எத்தனை தடவை வேணும்னா ஃபேக்டரிக்குள்ள போலாம், கேப்பாரு இல்ல. இது ஒன்னாச்சா? இதே மாதிரி கில்லர் இந்த தீவை விட்டே போக முடியாத ஆளா இருக்கணும். இன்னும் தெளிவா சொல்லணும்னா அவன் ஹார்பர் சைடு வந்தே இருக்க மாட்டான். இந்த வில்லேஜ்லயே ஹார்பர் சைடு வராத ஒரே ஆள்னா அது தலைவர் பையன் மட்டும்தான். ஆக 7 வருஷத்துக்கு முன்னால காங் பொண்ணு மேல இருந்த காதல்னால தண்டனை கொடுக்கறதா இருந்த காங்கோட பொண்ணை காப்பாத்தி அந்த இடத்துல வேற ஒரு பொண்ணோட பாடியை வச்சுட்டு அவளை இந்த தீவை விட்டு தலைவர் பையன் தாங்க அனுப்பி விட்டுருக்கான். ஹீரோ ஒரு தடவை சாமியாடி பொண்ணுகிட்ட சொன்னாரு இல்ல, சில பேருக்கு சிம்மியோரோன்ற ஒரு வியாதி இருக்கும். அது இருக்கவங்க அவங்களுக்கு அலர்ஜியான ஒரு பொருளை பக்கத்துல பார்த்தாலோ இல்ல கூடவே வச்சிருந்தாலோ அவங்களோட ரத்த நாளங்கள்ல அடைப்பு ஏற்படும்னு. தலைவர் பையனுக்கு சிம்மியோரோ இருக்கு. அவனுக்கு அலர்ஜி தர பொருள்னா அது கடல். காங் பொண்ணை காப்பாத்தி கடல்ல கப்பல் ஏத்தி அனுப்பும் போது கூட 2 நிமிஷம் கூட இவனால கடலுக்கு பக்கத்துல நிக்க முடியல. நெஞ்செல்லாம் அடைக்குது. அதனாலதான் வெளியூருக்கு போன அந்த பொண்ணை பார்க்க இவனால கடல் தாண்டி போக முடியல. இருந்தும் இவனை பார்க்க 4 வருஷம் கழிச்சு அந்த பொண்ணே வந்துட்டாளா. ஐயோ, இதை நான் உங்கள்கிட்ட சொல்லலையா? அந்த பொண்ணோட பாடி கிடைச்சு அவ இறுக்கமா புடிச்சு வச்சிருந்த பையில சில பல பொருள்லாம் கிடைச்சது இல்ல. அதுல ரொம்ப நேரமா ஒரு ஆளை மயக்கமாக்கக்கூடிய ஒரு போதை பொருளும் இருந்திருக்கும். அதை அவங்க எடுத்துட்டு வந்ததே திரும்ப போகும்போது இந்த மருந்தை கொடுத்து தலைவர் பையனை மயக்கமாக்கி மயக்கமா இருக்கும் போது அவனை போட்ல தூக்கிட்டு போனா அவனுக்கு அந்த சிம்மியோர வராது. பிரச்சனை இல்லாம கடலை தாண்டிடலாம்ல. அதுக்கு பிளான் பண்ணி வந்துதான் ஆம்பளை மாதிரி வேஷம் போட்டு 3 வருஷம் இங்கே இருந்திருக்கா. ஒரு கட்டத்துல சரிம்மா நான் உன் கூடவே வந்துடுறேன் போயிடலாம் அப்படின்னு தலைவர் பையன் பொண்ணு போட்டிருந்தா ஆம்பளை வேஷத்தெல்லாம் கலைச்சிட்டு காங் பொண்ணோட பேசிட்டு இருக்க அப்போன்னு பாத்துங்க நல்லா ராப் பிச்சர் ராக் கோழி மாதிரி இருக்கான்ல இந்த காங் வீட்டு வேலைக்காரன். அவன் ஒளிஞ்சு இருந்து இதை பார்த்துட்டான். விஷயத்த மீதி பேர்கிட்ட போய் இவன் சொன்னதும் ஆசாசியா இந்த ஊரை விட்டு கிளம்ப ரெடியா இருந்த பொண்ணு அவனுங்க தான் துரத்தி கொலை பண்ணத ஓப்பனிங்ல நம்ம பார்த்தோம். ஏன் அதே ஸ்பாட்ல தலைவரோட பையனுமே இருந்திருக்காங்க. ஆனா இவனுக்கு தான் சிசி காச்சு. கடலை பார்த்தாலே நெஞ்சு அடிச்சுக்கும். அந்த பொண்ணை கொலை பண்ணதே கடலுக்கு பக்கத்துல வச்சுதானே. இவனால எதுவும் பண்ண முடியாமலே போயிடுச்சு. பிளஸ் யார் அந்த 5 இன்ஃபார்மர்னு யாருக்குமே தெரியாம இருந்தாலும் 5 இன்ஃபார்மரை ரெடி பண்ணதே இவன் அப்பா தானே. அப்ப இவனுக்கு தெரிஞ்சிருக்கும்ல என் காதலியவே கொலை பண்ணிட்டீங்கன்ற கோவத்துல தான் 5 பேரை வளைச்சு பழி வாங்குறான். இத காட்டிட்டு பிரசன்ட்டுக்கு வந்தா கில்லரான தலைவர் பையன் 5வது இன்ஃபார்மரான வேலைக்காரனை தூக்கிட்டான். பேப்பர் ஃபேக்டரியிலே கட்டி போட்டு இவன் தான் மேத்தமேட்டிக்ஸ்ல புலியாச்சே. சோ வேலைக்காரனோட கை காலை தனித்தனியா பிக்கிறதுக்கான செட்டப்பை இவன் கையாலே ரெடி பண்ணி வேலைக்காரனை கட்டி தொங்க விடுறான். அதோட தலைவர் பையனோட கதை என்னன்னு நம்ம பார்த்துட்டோம். இந்த வேலைக்காரனை சின்ன வயசுல இருந்தே
இருந்தே பாலூட்டி தாலாட்டி வளர்த்தது காங் தானே. ஏன் அப்படிப்பட்ட ஆளுக்கு துரோகம் பண்ணி அவர் கத்தோலிக்குன்னு சொன்ன இன்ஃபார்மரா இவன் இருந்தான்னு நமக்கு ஒரு டவுட் வருது இல்ல. அதோட பிளாஷ்பேக் போனா பல வருஷத்துக்கு முன்னால ஒரு நாள் காங் பொண்ணு கடலோரமா விளையாண்டுட்டு இருந்தா. அப்ப அவ கடல்ல தவறி விழுந்து இவன் போய் அவளை காப்பாத்தி கொண்டு வந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். தண்ணில இருந்து வெளியே தூக்கிட்டு வந்ததும் அவ மயக்கமாவே இருந்திருக்கா. இவன் தப்பான எண்ணத்துல எதுவும் பண்ணல. இவனும் சட்டை இல்லாம அந்த பொண்ணை கட்டி பிடிச்ச மேனிக்கு உட்கார்ந்து இருந்திருக்கான். ஆனா அங்க வந்த காங்குக்கு இத பார்த்ததும் தப்பா தோணிடுச்சு. சின்ன வயசுல இருந்து உன்னை என் பையன் மாதிரி வளர்த்தா என் பொண்ணுகிட்டயே தப்பா நடந்துக்கிறியா அப்படின்னு அடுத்த 2-3 நாள் இவனுக்கு சோறு தண்ணி கூட கொடுக்கல. தனியா ஒரு ரூமுக்குள்ளேயே அடிச்சு வச்சிட்டாரு. இதாங்க இவனோட கோவம். நல்லவனா நடந்துகிட்ட என்ன நீ நாய் மாதிரி பாத்துட்டல்ல, சாவுடான்னு இவன் இன்ஃபார்மரா மாறிட்டான். ஆக மொத்தம் நடந்ததெல்லாம் காரிட்டு பிரசன்ட்டுக்கு வந்தா தலைவர் பையன் வேலைக்காரனை போட்டு தள்ளுறதுக்குள்ள கரெக்ட் டைமுக்கு இங்க வந்த ஹீரோ. வேணாண்டா, அவன் பண்ணது தப்பு தான், ஆனா நீ பண்றது அதை விட தப்பு, சொன்னா கேளு, பேசி தீர்த்துக்கலாம்னு தலைவர் பையனை கன்வின்ஸ் பண்ண முயற்சி பண்ணா. வாடா நாட்டாம, அன்னைக்கு உங்க அப்பன் எதையும் சரியா விசாரிக்காம போனதுனால தாண்டா இவ்வளவு பிரச்சனையே. உங்க அப்பன் பிரச்சனையை ஆரம்பிச்சு விட்டு போவான், அதை முடிக்க நல்லவன் மாதிரி நீ வருவ, நீ சொல்றத நான் கேட்கணுமா போடா டேய் அப்படின்னு ஹீரோவை தட்டி விட்டு தலைவர் பையன் வேலைக்காரனை கொல்ல போறான். ஹீரோவுக்கு கடமை தானே முக்கியம். தப்புன்னு தெரிஞ்சும் வேற வழி இல்லாம தலைவர் பையனை போட்டு தள்ளிட்டு வேலைக்காரனை காப்பாத்தி வெளியே கொண்டு வர தலைவர் பையன் போனாலும் ஊர் மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. காங்க போட்டு கொடுத்த 5வது இன்ஃபார்மர் இவன் தான். இவனையும் கொன்னாதான் காங்கோட ஆவி எங்க யாரையும் எதுவும் பண்ணாது, பேசாம அவனை என்கிட்ட கொடுத்துருங்கன்னு வேலைக்காரனை கூட்டத்துக்குள்ள இழுத்து கிடைக்கிற கேப்லலாம் கத்திய விட்டு ஆட்டி அவன் கதையை முடிச்சதும் காங் சாகரப்ப சொன்னார்ல, நான் திரும்ப வந்துட்டு போறப்போ இங்க ரத்த மழையே பொழியும்னு. வேலைக்காரன் செத்ததுக்கு அப்புறம் ரத்த மழை வருதுங்க. ஓகே, ஒரு நல்ல மனுஷனான காங்க அவர் பண்ணாத தப்புக்கு கொலை பண்ணானுங்க. அதுக்கு பழிவாங்க இத்தனை கொலை நடந்ததுக்கு அப்புறம் தான் காங்கோட ஆத்மா சாந்தி அடையுது போல. எல்லாம் நன்மைக்கேன்ற ஒரு சின்ன புன்னகையோட எப்படி ஹீரோ சீனியரோட இந்த ஊருக்கு வந்தாரோ அதே மாதிரி கப்பல் ஏறி சீனியரோட ஊரை விட்டு போனதும் படத்தோட கதை முடியுதுங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. எப்படி பண்ணிருக்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ. டடா பாய்.